friends, welcome to our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்மோக்கி மேகி நூடுல்ஸ் or தந்தூரி மேகி நூடுல்ஸ் கூட சொல்லலாம். இந்த ரெசிபி நம்ம யூசுவலா பண்ற மேகி நூடுல்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு தந்தூரி ஸ்டைல்ல வந்துட்டு மேகி நூடுல்ஸ் வந்து இன்னைக்கு செய்ய போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்மோக்கி நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ இதுல சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுல கிரீன் பீஸ், கேப்சிகம், கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மேகி மசாலா பவுடர் இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மேகி நூடுல்ஸ் வச்சு செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது பிராண்ட் நூடுல்ஸ் வச்சு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் இதில் சேர்க்குற போது இந்த மேகி நூடுல்ஸ் இன்னுமே ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளாக் மேகி நூடுல்ஸ்க்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸை பிரேக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வத்திருச்சு. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கேஸை சிம்ல வச்சுட்டு ஒரு சார்கோல் பீஸை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு நடுவில் ஒரு பவுல் வச்சுட்டு அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற சார்கோல் பீஸை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்மோக் வரப்போது உடனே இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் சிம்ல க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்மோக்கி தந்தூரி மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கி தந்தூரி மேகி ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே சாப்பிட்ற மேகி நூடுல்ஸ் மாதிரி யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.